ஏசப்பா உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து, ஒரு ஃபெய்த்தை கொடுத்து, இந்த பாதையில நட அப்படின்னு சொல்லி சொல்ற நேரத்துல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதே ஃபெய்த் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நினைக்கிற ஃபெய்த்த, நம்ம ஃபெய்த்துல நிக்கிற ஒரு விஷயத்த, அவங்களும் அப்படி நம்பணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆண்டவர் உங்ககிட்ட தானே பேசினாரு. அவங்க கிட்ட பேசலையே. அப்போ வார்த்தை உள்ளவன் தான் விசுவாசத்துல நிக்க முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க விசுவாசத்துல நில்லுங்க. பாருங்க, எவ்வீரு விஷயத்துல ஆண்டவர் எவ்வீருவை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி முடிவே பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, அழாதீங்க, இந்த பொண்ணு மரிக்கல அப்படின்னு சொல்லாம எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவங்க எல்லாரையும் திட்டினாரா? நீங்க ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் என்னால செய்ய முடியாதான்னு ஆண்டவர் அங்க ஆர்கியூ பண்ணல. ஏன்னா அவருக்கு ஃபெய்த் இருந்தது. யாரை ஃபெய்த்ஃபுல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஃபெய்த்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு உங்களை அந்த பாதையில நடத்துறாங்கன்னா கர்த்தருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உங்களை கொண்டு போவோம்னு சொல்லிட்டு. அதே போல வார்த்தையை கொடுத்த கர்த்தருக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா உங்களுக்கும் அதே ஃபெய்த் வரணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. அதனால நீங்க விசுவாசத்துல நிக்கிறீங்களான்னு தான் ஆண்டவர் பாக்குறாங்களே தவிர உங்களை சுத்தி இருக்கிறவங்களா இல்ல. அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, மற்ற சத்தத்தை கேட்காதீங்க, ஏசப்போடைய சத்தத்தை கேளுங்க. ஆண்டவர் நடக்கும்னு சொன்னாரா? ஆண்டவர் செய்வேன்னு சொன்னாங்களா? நிச்சயம் செய்வாங்க. ஸோ ஹேவ் ஃபெய்த் ஆன் காட். பிரைஸ் தி லார்ட்.